ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அருளின் ஆண்டவரே, இந்த வருஷமான இந்த ஓய்வு நாள் காலங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார வைக்கிறோம். திருக்குழுக்கு யோவானை சொன்னது போல உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஒரு குடும்பமாக உங்களுடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மை போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மை நாங்கள் வழிபட வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், கேட்கின்ற உடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசி அழைத்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை தொடக்க முதல் நிறைவு உம்முடைய அருள் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக தேச ரட்சகரின் மூலமே மனத்தாழ்வுடனே கட்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 46ஆம் பாமாலை இம்மானுவேலை வாரும் வாருமே, இஸ்ரவேலை சிறை வீடுமே, மா தெய்வ மைந்தன் தோற்று வரைக்கும் ஜனம் மாறி ஏங்கி துடிக்கும் 46ஆம் பாமாலையை எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை
ஜனங்கள் சமாதானம் மற்றும் இணக்கத்திற்கான ஜெபங்களை உயரெடுக்க கூடி வரும் ஒரு இயக்கமாகும். இது திருமதி சாந்தி சாரமோன் என்ற இந்திய பெண்ணால் 1956ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. தற்போது இது 48 வருடங்கள் ஆகியுள்ளது. 1956இல் ஒரு சர்வதேச குழு கொரியா நாட்டை விஜயம் செய்த பொழுது இந்திய நாட்டில் திருமதி சாரமோனுக்கும் ஜப்பான் நாட்டில் செல்வி டானுகா ஓவாசிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் மனவேதனை உள்ளான திருமதி சாந்தி சாரமோன் மாட்டு சுவிசேஷத்தில் ஒரு வேதபாட வகுப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றார்கள். அப்பொழுது இந்த சமாதானம், நீதி மற்றும் இணக்கமாதலுக்கு என்ற ஜெப ஐக்கிய இயக்கத்தை பற்றின தரிசனம் எரித்தலையும் கொடுத்தலையும் சமமாக மிக எளிய முறையில் விதவையின் கடைநாளே கதையின் மூலம் அவர்கள் வெளிப்பட்டது. தற்போது உலகம் முழுவதிலும் இருந்து 150 நாட்டை சார்ந்த பெண்கள் இந்த ஐக்கியத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த இயக்கத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், ஏழையோ பணக்காரரோ படித்தவரோ பாமரரோ கிராமவாசியோ பட்டணத்தில் வசிப்பவரோ யாராக இருந்தாலும் இந்த ஐக்கியத்தின் உறுப்பினர்கள் வருடம் முழுவதும் ஒரு உண்டியலில் தங்கள் கடைநாடுகளில் சேகரித்து நவம்பர் 24 இந்த உண்டியலை காணிக்கையாக படைக்க வேண்டும். இந்த பணம் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்துவர். இந்த கடைநாளை ஐக்கியத்தை நாம் அனைவரும் ஊக்குவித்து ஆதரவு தருவோமாக. திருமதி சாந்தி சாரமோன் 1998 நிறைவேறி செய்தார். சாந்தியின் கதை. இந்த பகுதி தேவன் இஸ்ரவேலரை அவர்கள் மத்தியில் வாசமாயிருந்த அந்நியரை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்பினார் என்பதை பற்றி கூறுகிறது. மிக முக்கியமாக இந்த பகுதி அந்நியரை சிறுமைப்படுத்தாதே, அந்நியரிடம் அன்பு கூற வேண்டும் என்று தெரிவிக்கிறது. ஆனால் மக்களும் நாடுகளும் ஒருவரை ஒருவர் நடத்தி கொள்ளும் விதம் இப்படியாக இல்லை. கடைநாளுடைய ஐக்கியம் 1956 ஹிந்தி சாரமோன் என்ற கிறிஸ்தவ இந்த பெண்மணியால் தரிசனமாக்கப்பட்டது. ஹிந்தி அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பெண்களால் நடத்தப்பட்ட ஒரு சர்வதேச ஊழியத்தின் பங்காளியாக செயல்பட்டார். இந்த குழு 2ஆம் உலகப் போரின் போது ஆசியாவில் அநீதியால் பாதிக்கப்பட்ட பெண்களை சந்தித்தனர். அவர்கள் கொடுமை, பயங்கரவாதம், கோபம், நம்பிக்கையின்மை ஆகிய கதைகளை கேட்டனர். இந்த குழு ஐக்கியம் ஜப்பான் சென்ற போது 3 பெண்கள் அவர்களை விமான நிலையத்தில் சந்தித்தனர். அவர்கள் சாந்திக்கு மற்றவர்களுக்கும் மலர் மாலை கொண்டு வந்தனர். ஆனால் அமெரிக்கர்களுக்கு கொண்டு வரவில்லை. ஜப்பான் பெண்கள் கூறினர், அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் காதரா நாங்கள் பட்டபாடி இந்த குழுவில் உள்ள அமெரிக்க பெண்கள் தங்கள் வரவேற்கவில்லை. எனவே சாந்தி அந்த சந்திப்பின் போது ஜப்பான் நாடு முழுவதும் அமெரிக்க படையினால் அடைந்த சேதத்தை 10 ஆண்டுகளுக்கு முன் ஹிரோஷிமாவில் அமெரிக்க இராணுவம் போட்ட அணுகுண்டினால் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அந்த குழு சென்றபோது அங்கு ஒரு பெண்கள் குழு தங்கள் திருச்சபையை மீண்டும் கட்டுவதற்காக பணம் சேகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களை சந்தித்தார்கள். அந்த ஆலயம் ஜப்பானியர்கள் குடியேறிய போது கற்குவியலாக மாறி போயிருந்தது. அவர்கள் தங்கள் குடும்ப நகைகளை விற்றபோது தங்கள் பிலிப்பின இளம் பெண்களும் பிள்ளைகளும் ஜப்பானிய குடியேற்றின போது பாலின அடிமைத்தனத்திற்கு தள்ளப்பட்டதை குறித்து முணுமுணுத்தார்கள். உண்மையில் பிலிப்பைன்ஸ், கொரியா, சீனா மற்றும் பிற ஆசிய நாடுகளின் பெண்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கடத்தி செல்லப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு ஜப்பானிய இராணுவத்திற்கு ஆசை நாயகிகள் என்று ஆக்கப்பட்டனர். இந்த பெண்கள் மிக அதிகமான கொடுமைகளையும் அதிர்ச்சிகளையும் அனுபவித்தனர். பல பெண்கள் வெட்கத்தினால் மௌனமானார்கள்.
எனவே பிலிப்பின பெண்களிடம் இந்த பகை உணர்ச்சியை மாற்ற சாந்தி ஜப்பானில் இருந்து ஒரு சமரச குழுவை நீங்கள் வரவேற்பீர்களாக என்று கேட்டதற்கு அவர்கள் எங்கள் வாழ்நாட்களில் இது வேண்டாம் என்று மிகுந்த வேதனையுடன் கூறினர். பிரச்சனையை பலமுறை பேசி பின்பு தீர்வு வைத்தார். ஆனால் பெரும்பாலார் கொரியர்கள் தங்கள் தேச பிரித்திருப்பதை விரும்பவில்லை. எனவே இந்திய குடிமகளாகிய சாந்தி தென்கொரியாவிற்கு அனுமதிக்கப்படவில்லை. இந்த கொடுமைகள் மற்றும் சினம் கொண்ட கதைகள் கேட்ட பின்னரும் பிரிவினையும் பாகுபாடுகளையும் தானே அனுமதித்து பின்னரும் சாந்தி தான் சந்தித்த பெண்களுக்காகவும் தன் குழுவினருக்காகவும் தனக்காகவும் நெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் நாடுகளுக்கும் இடையேயான சமாதானத்திற்காகவும் ஒப்புரவு ஆகுதலுக்காகவும் நீதிக்காகவும் தெரிவித்தார். ஒரு சிறு பெண்கள் குழு இந்த காரியங்களுக்காக தெரிவித்தால் அவர்கள் உலகெங்கும் சமாதானம், நீதி மற்றும் இணக்கம் ஆகியவற்றை தொடர்ச்சியாக உருவாக்கலாம் என்று நம்பினார். சாந்தி தன்னுடைய குழுவினரோடு மீண்டும் இணைக்கப்பட்ட போது சமாதானத்திற்கான தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொண்டாள். அவர்கள் அனைவரும் யாருடனாவது தங்களுக்கு ஒரு மோதல் ஏற்படும் போது அவர்கள் தங்கள் பணத்தின் கடை நாணயத்தை தங்கள் ஜெபத்தின் அடையாளமாக எடுத்து வைக்க வாக்குறுதி செய்தார்கள். ஏனென்றால் சமூக பொருளாதார நிலையில் உள்ள பெண்களும் சமாதானத்திற்கு சரிசமமான பங்காளர்களாகும்படி கடை நாணயம் மட்டுமே காணிக்கையாக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 48 ஆண்டுகளாக இதை அனுசரித்து வருகிறோம். நாம் அமர்ந்திருந்து தொடர்ந்து ஜெபநிலையிலே இருப்போம். இன்று கடை நாணய ஐக்கியம் என்பது பெண்கள் மற்றும் பிள்ளைகள் மற்றும் அவர்களின் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை ஆதரிக்கும் சமாதானம், நீதி மற்றும் இணக்கமாதலுக்கான ஒரு உலகளாவிய பொதுப்படையான ஜெப இயக்கமாய் திகழ்கிறது. யாவரும் இணைந்து சொல்வோம். நாங்கள் எங்கள் ஜெபத்தோடு கடை நாணயங்களை செலுத்தும் போது நாம் பாலஸ்தீனம், யோர்தான் மற்றும் எருசலேமில் உள்ள பெண்களுக்கு மனித உரிமை மற்றும் தலைமைத்துவத்திற்கான பயிற்சி திட்டம் வழங்கியது போல நாமும் பாலின பிரச்சனைகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் கல்வியை வழங்கலாம். நாங்கள் எங்கள் ஜெபத்தோடு கடை நாணயங்களை செலுத்தும் போது ஜிம்பாப்வேயில் குழந்தை திருமணங்களை நிறுத்த பிரச்சாரங்கள் நடத்தியது போல நம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை அகற்ற பல திட்டங்களின் மூலம் நாம் பணிபுரியலாம். நாங்கள் எங்கள் ஜெபத்தோடு கடை நாணயங்களை செலுத்தும் போது தாய்லாந்தில் உள்நாட்டு பெண்களுக்கான தையல் மற்றும் சிறுதொழில் திட்டத்தை போன்று நாம் நமது நாட்டில் ஓரம் கட்டப்பட்ட பெண்களுக்கென்று பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களை வழங்கலாம். நாங்கள் எங்கள் ஜெபத்தோடு கடை நாணயங்களை செலுத்தும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் குறைந்த வருவாய் மற்றும் ஆவணங்கள் இல்லாத குடிமக்களுக்கு இலவச சட்ட சேவைகள் திட்டம் உள்ளது போல நம் சமுதாயத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட
சகோதரி 1. என் பெயர் நாணை. நான் நைஜீரியா பாப்டிஸ்ட் சபையின் பாப்டிஸ்ட் பெண்கள் மிஷனரி சங்கத்தின் BWMU அங்கத்தினராக உள்ளேன். BWMU நமது சமுதாயத்தில் உள்ள இளம் மற்றும் வயோதிக பெண்கள், குறிப்பாக விதவைகள் ஆகியோரின் சரீர, சமூக, உணர்ச்சி, அறிவுசார் மற்றும் ஆன்மீக தேவைகளுக்கு சேவை செய்து அவர்களது வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டப்பட்டதோ இருக்க நோக்கமாய் இருக்கிறது. அக்டோபர் 2018 உங்களுடைய ஜெபங்கள் மற்றும் கடை நாணயங்களால் நாம் விதவைகளுக்காக ஒரு 2 வார புத்துணர்ச்சி முகாமை செயல்படுத்த முடிந்தது. அதில் வேத ஆராய்ச்சிகள், ஜெபம், ஆலோசனை, பணிமனைகள், பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. நைஜீரியா முழுவதிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட விதவைகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று இதில் கலந்து கொண்டனர். அநேகர் பலப்படுத்தப்பட்டு மற்றும் தங்களுக்கும் தங்கள் குடும்பங்களுக்கும் வேண்டியதை பெற்றுக்கொண்டவர்களாய் தங்கள் சமுதாயத்தில் மேலும் செயல்திறன் மிக்கவர்களாய் இருக்க வேண்டும் என்ற உணர்வுடன் சென்றனர். சகோதரி 2. என் பெயர் காஞ்சன். நான் நேபாளத்தில் ஆசிய திருச்சபையின் பெண்கள் மாநாடு நடத்திய பெண்களின் பொருளாதார வளத்திற்கான பணிமனையில் கலந்து கொண்டேன். நான் பயிற்சிகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை பற்றி கற்றுக்கொண்டேன். மேலும் நான் எங்கள் நாட்டில் உள்ள பெண்களுக்கு வருகின்ற மார்பக புற்றுநோய், கருப்பை வீழ்ச்சி மற்றும் இதர உடல் உபாதைகள் பற்றி அறிந்து கொண்டேன். மிக முக்கியமாக என்னுடைய மார்பகங்கள் நானே சுய பரிசோதனை செய்ய கற்றுக்கொண்டேன். உங்களுடைய ஜெபங்கள் மற்றும் கடன் நாணயங்களால் நான் தங்களுடைய வேலை, குடும்ப பொறுப்புகள் மற்றும் சுகாதாரத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளும் பிற பெண்களை சந்திக்க முடிந்தது. சகோதரி 3. என் பெயர் கேரன். நான் வடமேற்கு ஆண்டோரியா கனடாவில் உள்ள மிஸ்கிபோ பஸ்பேசன் எனும் ஒரு உள்நாட்டு காவற்பாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு எரிகின்ற கற்பிட்டம் என்கின்ற பணிமனை நடத்த உதவி செய்தேன். உங்களுடைய ஜெபங்களாலும் கடை நாணயங்களாலும் உள்நாட்டு இளைஞர்கள் தலைமைத்துவ பயிற்சிகள் மற்றும் முதியவர்களோடு சுகமாக்கும் திட்டத்திலும் பங்கு கொள்ள முடிந்தது. இளைஞர்கள் குடியேற்றங்களின் வரலாறு, குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் கனடாவின் உள்நாட்டு மக்களின் கட்டாய ஒருங்கிணைத்தல் பற்றி கற்றுக்கொண்டேன். மிக முக்கியமாக இளைஞர்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இனவாதம் மற்றும் பாகுபாடுகள் மத்தியில் மக்களுடைய எதிர்ப்புகள் பற்றி அறிந்து கொண்டனர். இளைஞர்கள் தங்கள் கலாச்சாரங்களை சீர்படுத்துவதையும், நேர்மறை பழக்கங்களை உருவாக்குவதையும், நிரந்தர நட்புறவை உருவாக்குவதையும் மற்றும் உள் நம்பிக்கையையும் கண்டடைவதையும் நான் கண்டு பெருமிதம் கொண்டேன். அநீதிகளை காணும்போது உடைத்த இதயத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்கும் சகோதரர்களை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை போல பிறரை நேசிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறார். எனவே திறந்த மனதோடும் கரங்களோடும் நாம் நம்முடைய கடை நாணயங்களை நம்முடைய ஜெபங்களின் அடையாளமாக கொண்டு வருவோம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, சமாதானம், நீதி மற்றும் இணக்கமாதலின் ஜெபங்களுக்கு அடையாளமாக எங்கள் கடை நாணயங்களின் காணிக்கையை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய காணிக்கை பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் கண்ணியத்தையும் உரிமையையும் காப்பதாக இருக்கட்டும். எங்களுடைய காணிக்கை உலக சமாதானத்திற்காக எங்களை புதுப்பிக்க மற்றும் புத்திய கொடுக்க பயன்படுத்தும். ஆமென். சமாதானத்திற்காக எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16 வரை. எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16 வரை. மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடைக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளரின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடைக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்ந்து மடக்கிற மெய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவர்களுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பாடம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 13 வரை. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவளாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் திருமுறை பாட வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய மூன்றாம் திருமுறை பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் ஒரு பட்டணத்தில் தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். வாசிக்க வேண்டிய திருமறை படம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
நம்முடைய குருசேகரத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க அம்மாமார்கள் முன்வந்து ஒரு சிறப்பு பாடலை பாட அன்போடு நாம் கேட்டுக்கொள்வோம். செயலாளர் ஐயா மூலமாக அறிவிப்புகளை நாம் வாசிக்கிறோம். இம்மாதத்தின் 5ஆம் ஞாயிறு வருகையின் 1ஆம் ஞாயிறு மற்றும் பெண்கள் கடை நாணய ஞாயிறு ஆராதனைக்காக வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் யாவரையும் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திருச்சபையின் அம்மாமார் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நாளில் வருகையின் 1ஆம் ஞாயிறு மற்றும் இந்த பெண்கள் கடை நாணய ஞாயிறுக்காக செய்தியை அளிக்கும்படியாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் முதல்வர் ரெவரண்ட் டாக்டர் திருமதி மார்கரெட் கலைச்செல்வி அம்மா அவர்களை திருச்சபை சார்பில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அவர்கள் முதல்வராக ஆன பிறகு 2வது முறையாக நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிறார்கள். உள்ளபடியே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறோம். அடுத்ததாக நம்முடைய சபை நிகழ்வுகள் இப்பொழுது சில அறிவிப்புகளாக நீங்கள் ஆலயத்திற்குள்ளாக வருகிற பொழுதே நமக்கு அந்த கிறிஸ்துமஸ் கால நிகழ்வுகள் அடங்கிய நோட்டீஸ் உங்களுக்கு உங்கள் கைகளிலே கிடைத்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இதிலே அச்சிடப்பட்ட இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நேர்த்தியாகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் இல்லங்களிலே நீங்கள் தனி ஜபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை 30/11/2020 மாலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் தூய அந்திரேயா தின ஆராதனை நடைபெறும். நாளை சரியாக மாலை 6 மணிக்கு தூய அந்திரேயா தினத்திற்கான சிறப்பு ஆராதனை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு சரியாக 1 மணி நேரத்திற்குள்ளாக அது நிறைவு பெறும். 6 மணிக்கு
ஆரம்பம் செய்து சரியாக 7 மணிக்குள்ளாக நாம் முடித்து இருக்கிறோம். திருச்சபையார் இதில் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளுக்கான செலவினங்களை சந்திப்பதற்காகவே கடந்த வாரமே நான் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அந்தபடியே வருகிற மாதங்களிலே முழுவதுமாக நம்முடைய திருச்சபைக்கு ஆக வேண்டிய அனைத்து செலவினங்களையும் திருச்சபையார் நீங்கள் சந்திக்கும்படி நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து உதவும்படி உற்சாகமாய் படைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2 வருடங்களாகவே நிர்ணயம் செய்தது போலவே இந்த வருடமும் ஒரு குடும்பத்திற்கு தலா ரூபாய் 2000 நீங்கள் கொடுத்தால் மிக உதவியாக இருக்கும். இதற்குண்டான செலவினங்களை சந்திப்பதற்கு மிக வசதியாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறோம். எனவே உற்சாகமாக நீங்கள் ரூபாய் 2000 நீங்கள் காணிக்கையாக நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 2ஆம் தேதியிலிருந்தே நம்முடைய திருச்சபை இல்லங்களுக்கு கீதபவனி கேரள் வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிற நாட்களிலே 2 மற்றும் 4ஆம் தேதிகளிலே வருகிற 2ஆம் தேதி 2ஆம் தேதியிலிருந்து முதல் பவனி ஆரம்பிக்க இருக்கிறது. 2ஆம் தேதி நாங்கள் கீதபவனி வருகிற பகுதிகள் போதகர் ஐயா இல்லம், செக்காமுரணி, ஜாங்கிட் நகர், ராஜம்பாடி, மாவுமில், எல்ஜி நகர், தென்றல் நகர் இந்த பகுதிகளுக்கு 2ஆம் தேதியும் 4ஆம் தேதிக்கு மேலக்கீழ்குடி ரோடு மேற்கு பக்கமாக இருக்கிற பகுதிகளிலே 4ஆம் தேதி 2வது கீதபவனி கேரள் ரோட் நாங்கள் வர இருக்கிறோம். இந்த நாளிலே ஊரடங்கு மற்றும் கொரோனா காலத்திற்கு அச்சத்தின் காரணமாக வழக்கம் போல வருகிற அந்த குழு வர சில சிரமங்கள் இருக்கிறபடினாலே மொத்தத்திற்கே ஒரு 6லிருந்து 7 பேருக்குள்ளாகவே நாங்கள் கீதபவனி வர நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம், திட்டமிட்டு இருக்கிறோம். உங்கள் இல்லங்களுக்கு நாங்கள் வருகிற பொழுது, இந்த பகுதிகளுக்கு நாங்கள் வருகிற பொழுது முன்பாகவே நாங்கள் உங்களுக்கு தொலைபேசியிலே உங்களிடம் அனுமதி வாங்கிவிட்டு தான் நாங்கள் இல்லங்களுக்கு வருவோம். காரணம், ஒருவேளை சுகவீனமாக இருப்பவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள், கொரோனா அச்சம் ஒரு சிலருக்கு இன்னும் இருக்கிறபடினாலே ஒருவேளை இந்த குழுவாக வருவதற்கு விருப்பமில்லை என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் உங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிற பொழுது நீங்கள் வேண்டாம் என்பதை நீங்கள் தைரியமாக நீங்கள் மன்னிக்கவும், வேண்டாம் என்பதை நீங்கள் சற்றும் நீங்கள் சங்கடப்படாமல் நீங்கள் சொல்லிவிடும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் கீதபவனிக்கு வருகிறவர்களும் நாங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கும் உள்ளாக வரமாட்டோம். உங்கள் இல்லங்களுக்கு வெளியே, உங்களை காண்பதற்கு வெளியே உங்களுடைய வாசலுக்கு முன்பாகவே நின்று பாடிவிட்டு வாழ்த்துதலை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு வருகிறோம். ஒருவேளை இதற்கு ஆட்சேபம் தெரிவிப்பவர்கள், ஒருவேளை இல்லங்களுக்கு வர விருப்பமில்லை என்று சொல்பவர்கள் முன்னமே நீங்கள் தயவு செய்து நீங்கள் சொல்லிவிடும்படி உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு இல்லங்களுக்கு கீதபவனிக்கு வருகிற பொழுது இந்த டீ மற்றும் ஸ்நாக்ஸ் தயவு செய்து நீங்கள் தவிர்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பதிலாக உற்சாகமான காணிக்கைகளை நீங்கள் அதற்கு படைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய கீதபவனிக்கான பாடல் பயிற்சி நம்முடைய திருச்சபையிலே நடைபெறும். இந்த பாடகர் குழுவிலே பங்கு பெற்றவர்கள் சரியாக 5 மணிக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கீதபவனிக்கு அந்த பகுதிகளிலாக அந்த நோட்டீஸிலே போடப்பட்டிருக்கிற அந்த பகுதிகளில் இருப்பவர்கள், ஒருவேளை இடம் மாறி இருப்பவர்கள், வீடுகள் மாறி இருப்பவர்கள், புதிதாக வந்த குடும்பங்கள் அந்த நாட்களிலே அந்த பகுதிகளிலே அந்த தேதிகளிலே இருப்பீர்களானால் அதையும் முன்னமே நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். காரணம், அது எங்களுக்கு திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும். இனி சென்ற வார காணிக்கை விவரம். முதல் சுற்று காணிக்கையாக 3860 ரூபாய், தோத்திர காணிக்கையாக ரூபாய் 1000, அரிப்பின் பண்டிகை தோத்திர காணிக்கையாக ரூபாய் 1200, ஆக மொத்தம் 6060 ரூபாய். இனி இந்த வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுவது. இன்று 29/11/2020 இன்று தங்களுடைய பிறந்த நாளை காணும் திருப்பதி இந்திராணி ராமம்மா அவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்திருப்பீர்களால் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இனி இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவுறுவர்கள் வருகிற 1/12/2020 அன்று திரு எஸ் பிரேம்குமார், திருமதி பி ஜெயசெல்வம் தம்பதியர் அவர்களும், வருகிற 3/12/2020 அன்று மிஸ்டர் ஜோன்ஸ் யூசுப், திருமதி ஜே உமா மகேஸ்வரி தம்பதியர் அவர்களும். இவர்களை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நீங்கள்
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2020ஆம் ஆண்டில் இந்த வருகையில் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒரு குடும்ப சென்ட் ஆண்ட்ரூஸ் இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு நவம்பர் மாதத்தினுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில் த ஃபெலோஷிப் ஆஃப் த லீஸ்ட் காயின், கடை நாணய ஐக்கிய இந்த வழிபாட்டு முறைமையை சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அம்மாமார்கள் பெண்கள் ஐக்கிய சங்கம் சிறப்பாக போதகர் அம்மாவோடு இணைந்து இந்த ஆராதனையை நடத்தி கொண்டு வருவதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இவ்வாண்டும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனும் ஒருவேளை பெரிய அளவில் நாம் திட்டமிட்டாலும் இந்த நாட்களில் குறுகிய காலத்தில் இதை கடவுளுடைய நாம மகிமைக்காக நடத்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு சிறப்பாக இந்த அர்த்தமுள்ள இந்த வருகையினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து இந்த பெண்கள் ஐக்கிய கடை நாணய ஆராதனையை குறிப்பாக நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான அம்மாமார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 விஷயம் குருவானவராக மிகுந்த தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய அக்கா அவங்க வெஸ்டியில் வந்தோன்னு சொன்னாங்க. தாவீதையா சொன்ன வசனத்தின்படி மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த சுச்சுவேஷன் தான் நமக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு வர்ஷிப் டு காட். ஆனால் செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட்டு, கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம். ஒருவேளை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் இந்த வரக்கூடிய இந்த பண்டிகை இந்த வருகை நாட்களில் அட்லீஸ்ட் இந்த நாட்களையாவது ஆலயத்தில் வந்து பங்கு பெற்று ஏழையராக வந்து கடவுளை மகிமைப்படுத்த திருச்சபை குருவானவராக மிகுந்த தாழ்மையோடு நான் எப்பயுமே இங்கேருந்து கேட்கும்போது ரொம்ப ரெக்வஸ்டாக தான் கேட்பேன். தயவுசெய்து இந்த நாட்களில் ரொம்ப ஏழையரை வாங்க. 8:30 வந்தீங்கன்னா 8:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை 8:45 ஏன் ஆரம்பிக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் தான் சர்வீஸ் ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை இது கடவுளுடைய ஊழியம், ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் குறிப்பாக இந்த வருகை நாட்களில் உற்சாகமாய் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்போடு கூட நான் குருவானவராக கேட்டுள்ளேன். 2வது, தயவுசெய்து யாரும் கோச்சு பெறாதீங்க. திருச்சபையினுடைய முறைமையின்படி பொறுப்பாளர்கள் பர்த்டே அண்ட் வெட்டிங் முறைப்படி கையொப்பம் பெற்று வீடுகளுக்கு கொண்டு வருகிறோம். அது வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம், அங்கீகாரம். அட்லீஸ்ட் திருச்சபைக்கு வந்து இந்த பாட்டு பாடும் பொழுது விஷ் பண்ணும் பொழுது உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லுவாங்க. அதுதாங்க பங்களிப்பு. அப்பயும் நம்ம வரலைன்னா இப்போ எதுக்கு வர்றோம் சர்ச்சுக்கு? எனக்கு ரொம்ப உண்மையிலே நான் பாஸ்டர் நான் சொல்கிறேன், எல்லா வீட்டில் தான் இருப்போம். நல்லா நீங்கள் தயவுசெய்து யோசித்து ஜோம் பண்ணிட்டு, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் டே, நம்மளுக்கு தெரியுங்க. அன்னைக்கு குடும்பமாய் போய் ஆண்டுடைய சமூகத்தில் மக்களுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டுடைய சமூகத்தை நன்றி செலுத்தணும்னு சொன்னால் ரியலி நம்முடைய ஃபேமிலி நிச்சயமாய் பிளஸடாக. இதை தயவுசெய்து நம்ம பிள்ளைகள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை இந்த வருகை நாட்களில் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களையாவது தயவுசெய்து இந்த பர்த்டே வெட்டிங் டே வரும் பொழுது யாருமே வராதப்ப வெறுமனை பாடும் பொழுது அது வந்து கொஞ்சம் காரியங்கள். அதனால் தயவுசெய்து வராதவங்களுக்கும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு இன்ஃபார்ம். நீங்கள் சொல்லுங்கள், தகவல் கொடுங்க. இன்னைக்கு உங்கள் வெட்டிங் டே போப்பா, சர்ச்சுக்கு போய் ஜோம் பண்ணேன், வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுகின்ற பொழுது அது இன்னும் நிறைவாக இருக்கும். இது திருச்சபை குருவானவராக மிக தாழ்மையோடு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக, நேற்றைய தினத்தில் நடந்த மகாகணம் பேராயரையா முதன்மை பணியாளர்கள் ஆயர்கள் கூடுகை திடீரென்று அவசர கூடுகை, குறிப்பாக கேரல் டவுட் மற்றும் திருவிருந்து வழிபாட்டை குறித்த ஆலோசனை உடைய பேராயர் அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பகிர்ந்தோம். அவைகளில் இன்னும் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி நமக்கு ஒருவேளை இன்னைக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, தளர்வுகள் உண்டு என்று சொன்ன போதிலும் அந்த இரவு 8 மணிக்கு மேலே அந்த 144 இன்னும் நமக்கு இருக்கிறது. ஆகவே பிஷப்பையா சொன்ன ஒரே ஒரு விஷயம், இது ட்ரெடிஷ்னல் கேரல் ரவுண்ட் என்பது ஒரு மரபு. இந்த மரபை நீங்கள் இந்த தடவை விட்டு விடாதீர்கள். ஒரு தடவை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் அதை நடத்துவது மிக சிரமமான ஒரு காரியமாகவே லிமிட் செக்ரட்டரியை சொன்னபடி ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டுக்கு வெளியில் ஒரு வேளை வாசப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம க்ரீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு சரணம், ஒரு சின்ன கோரஸ், கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கேரல் ரவுண்ட் என்பது காணிக்கைக்கு மாத்திரம் இல்லைங்க, இது ஒரு நற்செய்தியின் படித்தரம் என்று சொல்லுவேன். ஒரு வேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வரும். 12 மாதம் சர்ச்சுக்கு வர்றோம். அந்த கிறிஸ்மஸ் டைம்
நம்ம வீட்டில் வந்து பாடல் பாடும் பொழுது அருகாமையில் இருக்கிற வீட்டுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியின் ஒரு பணித்தளமாக நம்முடைய இல்லங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நான் செக்ரட்டரி ட்ரெஸரை அவர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது ஒரு 5 நபர் போதும், அது கிறிஸ்துமஸ் தாத்தா வேணாம். ஆக நம்முடைய ஜபத்தோடு குறிப்பாக தமிழக அரசுடைய விதிமுறையின்படி நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு இந்த கேரள ஒரு அர்த்தம் உள்ளதாக அமையும். செக்ரட்டரியை கூட சொன்னார், டீ ஸ்நாக்ஸ் தவிர்க்க வேண்டும் என்று. நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் வந்து இந்த தொற்று நோய் அதிகமாய் தீவிரமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தயவுசெய்து சபையா நீங்கள் ஜோம் பண்ணுறதுக்கு மாத்திரம் அலோவ் பண்ணால் போதும். இந்த நாள் வெளியில் வந்து க்ரீட் பண்ணும் பொழுது உங்களுடைய கேலண்டர் காரியங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய காணிக்கையை உற்சாகம் பண்ணி கொடுங்கள். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய முழு ஒத்துழைப்புக்கு நான் குருவானவராக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே செய்வோம் என்று சொன்னால் இந்த 8 மணிக்குள்ள 2 ஹவர்ஸில் எல்லா வீடுகளையும் குயிக்காக நம்ம ரீச் பண்ணுவதற்கு எளிதாக தயவுசெய்து ஜெபித்து உங்களுடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் இந்த கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் மற்ற எல்லா சர்வீஸும் தடை இல்லாமல் நடைபெற ஆண்டுடைய சமூகத்தில் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய தனி ஜபங்களை ஜெபிக்கவும் உற்சாகமாய் உங்களுடைய உதாரணத்துமான இந்த செலவினங்கள் காணிக்கைகளை நீங்கள் குடும்பமாய் பங்களிக்குமாறு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியில் ஃபர்ஸ்ட் அட்வென்ட் முன்னோடியே சொல்லிட்டேன் அக்காவிட்ட, நீங்கள் தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஒருவேளை இன்னைக்கு உமன் சண்டே சர்வீஸு அஸ் வெல் அஸ் இன்னைக்கு அட்வென்ட் ஃபர்ஸ்ட் சண்டே. அதில் தென்னிந்திய திருச்சபையுடைய தலைப்பின்படி மரியாள் அம்மா எலிசபெத்தை சந்திக்கின்ற நிகழ்வு, அருளுரை ஆற்றுவது, ஒரு அம்மா அருளுரை ஆற்றுவது என்பது உண்மையிலே நாம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிரேட் பிளஸ்ஸிங், கிரேட் ப்ரிவிலேஜ் நம்முடைய திருச்சபைக்கு. ஆகவே மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய முதல்வர், எனக்கு தெரிஞ்ச வகையில் இறையியல் கல்லூரியில் முதல் பெண் முதல்வராக அருமையான அக்கா, பெண்கள் மத்தியில் துணிகரமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள், எந்த இடத்துலையும் நிறைய புத்தகங்கள் மூலமாக நிறைய கருத்துக்கள், நிறைய கருத்தரங்குகள், துணிச்சலாக தைரியமாக அம்மாமார்களுக்காக தங்களுடைய குரல்களை, கணவனால் கைவிடப்பட்ட அம்மாமார்களுக்காக குறிப்பாக அருளகம் போன்ற காரியங்களில் அவருடைய திட்டங்களில் இறையியல் கல்லூரியில் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்திலிருந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு காரியம்தான் இன்றைக்கு அனைத்து பேராயர்களும் குறிப்பாக அங்கீகாரத்தை கொடுத்து தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் முதல்வராக இன்றைக்கு அம்மா அவர்கள் சிறப்பாக படித்தார்கள். ஆகவே அனைத்து நம்முடைய பாஸ்டர் கமிட்டி உறுப்பினர்கள், ஐயாமார், அம்மாமார், அனைத்து குடும்பத்தின் சார்பாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பிரின்சிபல் முதல்வர் ரெவரண்ட் டாக்டர் மார்கரெட் கலைச்செல்வி அக்கா அவர்களை அன்போடு கூட வாழ்த்துவோம். அவர்களை கனப்படுத்துகின்ற வகையில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக போதகர் அம்மா அவர்கள் கனப்படுத்துவார்கள். இந்த 2021ஆம் ஆண்டின் நாட்காட்டியை செக்ரட்டரி ஐயா கொடுப்பார். வாக்கு தத்துவத்தை நம்முடைய ட்ரெஷரி அவர் கொடுத்து கனப்படுத்த அனுமதிக்கிறார். கரம் தட்டி உற்சாகமாக நம்முடைய வாழ்த்துக்களை அம்மா அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து ஜெபத்துடன் ஜெப நிலையிலே இருப்போம். வாரும் தூயாவியே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சங்களிலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டியருளும். அந்த ஒளியிலே நாங்கள் உம்மை கண்டுகொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமென். அனைவருக்கும் இந்த வருகையின் முதல் ஞாயிறிலே ஆண்ட்ரூஸ் திருச்சபை குடும்பத்தின் மக்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த சபையிலே பேசுவதற்கு இந்த ஆண்டு 2வது முறையாக எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்ற உங்களுடைய சக போதகர் ஐயா அவர்கள், ரெவரண்ட் ராஜன் ஐயா அவர்களுக்கும் இந்த நாளிலேயும் கூட பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழிபாட்டினை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய போதகர் அம்மா, பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள், இந்த சபையினுடைய பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், இன்னுமாக மற்ற அங்கத்தினர்கள் எல்லாருக்கும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய இந்த வருகையின் கால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி நல்ல முறையிலே சென்று கொண்டிருக்கின்றது.
ஆயர்களுக்கு படிக்க வந்திருக்கின்ற மாணவர்கள் தற்போது ஆன்லைனிலே பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளிலே இருந்து அவரவருடைய திருச்சபைகளுக்கு சென்று பங்கெடுத்து கொண்டு வீட்டிலே இருந்து நம்முடைய பாடத்திட்டங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே எங்களுடைய கல்லூரியிலே படித்த 18 மாணவர்கள், ஒருவர் மதுரை முகவை திருமண்டலத்தை சார்ந்தவர், அவர் தவறிவிட்டார். இந்த நேரத்திலே அவருடைய வாழ்க்கைக்காக எங்கள் கல்லூரியில் அவர் படித்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். சிறிய வயது, ஆனால் அவருக்கு சுகம் இல்லாத காரணத்தினாலே அவர் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து எப்படியாவது படித்து நல்லா வந்துருவோன்னு வந்தார். ஆனால் இந்த நேரத்தில் அவர் எங்கள் மத்தியிலே இல்லை. ஆனால் மீதம் 17 மாணவர்களும் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார்கள். திருச்சபையில் அவர்கள் எல்லாரும் டீக்கன் ஆர்டினேஷன் வாங்கி, அதிலே பெண்கள் இல்லை அந்த பேட்சில், ஆனால் ஆண்கள் 17 பேருமே டீக்கன் ஆர்டினேஷன் வாங்கி அவர்கள் எல்லாரும் இப்பொழுது சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி திருச்சபையிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றது. நிறைய பேர் இங்கே இந்த சபையிலே வந்து உதவி செய்திருக்கிறார்கள், உங்களிடத்தில் இருந்து உதவி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறீர்கள், அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய கல்லூரியிலே அது ஒரு சின்ன ஊர் மாதிரி, ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி, இட்ஸ் லைக் அ ஸ்மால் வில்லேஜ். அதில் நிறைய வீடுகள் இருக்கிறது. இந்த லாக்டவுன் சமயத்தில் நிறைய பேர் ஊர்களுக்கு திரும்பி போக முடியவில்லை. 2 பெரிய ஹாஸ்டல்ஸ், ஒர்க்கிங் மென்ஸ் ஹாஸ்டல், ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது. அதில் பாதி பேர் சென்றுவிட்டார்கள், பாதி பேர் தங்கிவிட்டார்கள். இப்படி மீண்டிருந்தவர்கள் நிறைய பேர் அந்த கல்லூரியில் இருந்தார்கள். கடவுள் இந்த நாள் மட்டும் அந்த இடத்திலே இருக்கின்றவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றார். எங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய வளாகத்திலே நல்ல மழையும் நல்ல இயற்கை சூழலும் நிறைய ஆக்சிஜன் நிறைய இருக்கின்ற மரங்கள் கொடுக்கின்ற மரங்கள் நிறைய இருப்பதனாலே நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். அதுவும் உங்களுடைய ஜெபங்களால் தான். எனவே வரும்பொழுதெல்லாம் உங்களிடத்தில் ஜெபிக்க சொல்லி கேட்ட அநேகம் மாணவர்களும் ஆசிரியர்களும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் இங்கே இருக்கின்றோம். இந்த வருடத்தின் நம்ம எல்லாருக்குமே பெரிய சவாலாக இருந்தது. நீங்கள் அருமையான ஒரு வசனத்தை நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை ஒரு சாட்சியாகவே சொல்ல விரும்புகின்றேன். இந்த கோவிட் சமயத்திலே பாதிக்கப்பட்டதிலே நான் மட்டும் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய கணவர் அதிகமாக பாதிக்கப்பட்டார். அவர் ஒரு கழுத்திலே அவருக்கு ஒரு சர்ஜரி நடத்துவதற்காக அவரை ஒரு மருத்துவமனையிலே சேர்த்திருந்தோம். ஜூலை 14ஆம் தேதி அவரை சேர்த்தோம். மார்ச்லேருந்து நமக்கு லாக்டவுன் ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த சமயத்தில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ இவர் இந்த சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து 9வது நாள் அவருக்கு வீசிங் அட்டாக் ஆகிருக்குது என்று சொல்லி ஐசியூக்கு மாற்றினார்கள். ஐசியூவிலே அவர் 5 நாள் இருந்த பிறகு நிமோனியா டெவலப் ஆகிருக்குது, செஸ்ட் ஃபுல்லாக நிமோனியா, அது கோவிட் தான், அதனால நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த நேரத்தில் யார்கிட்டையும் சொல்ல முடியல. என்னுடைய பிரச்சனையை கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா அவர்களெல்லாம் வல்னரபிள், பாவம் மாணவர்கள், சாதாரண நிலைமையில் வேலை செய்கிற பணியாளர்கள். இந்த தொற்று அவர்களுக்கும் கொண்டு வர முடியாது. நான் ஒருத்தி மட்டும்தான் அவரோடு இருக்கிறேன். எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கு கொண்டு செல்வது? இந்த ரோட்டில் நின்று 2 பக்கமும் பார்த்தால் யாருமே இல்லை ரோட்டில். இன்றைக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் வழிபாடு நடத்திய போது நிறைய பகுதிகளை வாசித்தார்கள், நிறைய குரல்களை கேட்டோம். அதில் இந்த அபலைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று நான் அன்றைக்கு தெரிந்து கொண்டேன். ஆனால் கடவுள் என்னை கைவிடவில்லை. அதற்கு பிறகு அவரை இன்னொரு மருத்துவமனைக்கு மாற்றி அங்கே அதிக பணம் செலவழித்து அவரை நன்றாக குணப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அவர் நன்றாக இருக்கின்றார். அவர் நல்ல ரெக்கவர் ஆயிட்டாங்க. he regained his strength, energy and voice. ஆனால் அந்த இதுக்குள்ளே போய் வரும்பொழுது எனக்கு 2 வசனங்கள் நன்றாக அடிக்கடி எனக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருந்தது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிற அந்த வசனம். இந்த ஒரு மரண இருளுக்குள்ளாக நாம் கடந்து வரும்பொழுது அந்த நேரத்தில் நானும் டெஸ்ட்டுக்கு போனேன். எனக்கு நெகட்டிவ்னு வந்துச்சு.
ஆனால் ஐ என்டர்வென்ட் சர்டன் ப்ராப்ளம்ஸ். அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட சில வேலை இருந்தது. அப்போது நானும் அவருக்கு இன்ஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அவர் மூலமாக எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடக்கூடாது. ஸோ வி போத் ஃபேஸ்ட் லைஃப். பட் த கம்யூனிட்டி வேர் வித் அஸ். இந்த கம்யூனிட்டியில் இருக்க மெம்பர்ஸ் எங்களோட ரொம்ப ஜேர்னி பயணித்து வந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு நிறைய உதவியாக இருந்தார்கள். எங்கள் வீட்டுக்கு உதவி செய்ய வந்தாங்க. நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, ஒரு ஸ்டிக்மா பார்க்குறோம். அந்த வீட்டில் கோவிட்னு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். பேசிகிட்டு இருக்கும்போதே கோவிட்டை பற்றி எங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லணும், டக்குன்னு நம்மளை அறியாமலே நம்ம கை வந்து மாஸ்க்கு போகும். ஐயோ இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஸ்டிக்மாலாம் நிறையா இருக்குது. ஆனால் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எனக்கு வாலண்டியராக வந்து நல்லா உதவி செஞ்சாங்க. வீட்டுக்கு வந்து உதவி செஞ்சாங்க, சாப்பாடு செஞ்சு ஹாஸ்பிட்டல் கொடுத்து விட்டாங்க. இப்படி அந்த பாதையில் கடந்து வரும் பொழுது இன்னொரு வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருந்த அந்த வசனம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அந்த வசனம், இந்த 2 வசனத்தை மட்டும் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். எனக்கு வந்து ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் தேவைப்பட்டது. பிகாஸ் ஐ வாஸ் அலோன் இந்த ஹாஸ்பிட்டல். உள்ள கேம்பஸ்குள்ளே வந்தால் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் இன்னொன்று இவங்களை நான் பாதுகாக்கணும். இந்த என்டையர் கேம்பஸ் வந்து அப்படியே ஒரு கொத்தா மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குழந்தைகள் 25 குழந்தைகள் உள்ள இருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், God is keeping me alive to be witness to this community and to help my husband அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் இப்போ தான் முத சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ண வரேன். ஸோ இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனை பொருள் பல நிலைகளில் நம்மளை சவால்களை சந்திக்க அழைக்கின்றது. வருகை ஞாயிறு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். We should thank God for all the goodness from God. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வருகை ஞாயிறையும் இந்த கடைநாணய சங்கத்தினுடைய வழிபாட்டையும் இணைத்து நீங்கள் செய்திருப்பது சிறப்புக்குரியது. ஏனென்று சொன்னால், இந்த கடை நாணய சங்கம் என்று சொல்வது அவர்கள் அழகாக அதில் வரலாறுகளை வாசித்தார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, இந்த உலகம் பூரா இருக்கிற பெண்கள், திருச்சபையில் இருக்கின்ற பெண்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு அந்த நாட்டினுடைய கடைசி வேல்யூ உள்ள காயின்ஸை சேர்த்துவாங்க. அதை சேர்த்து காசு இல்லைன்னா ஒரு பிடி அரிசி கொண்டு வந்து, பிடி அரிசின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லுத்தரன் சபையில் இதை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பிடி அரிசின்னு கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அதையும் இந்த கடை நாணயத்தையும் வைத்து வாழ்க்கையிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வார்கள். அந்த உதவியில் படித்து வந்தவங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. மீட்டிங் அட்டன் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதன் உதவி மூலமாக குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை சந்தித்தவர்கள், அதை மேற்கொள்வதற்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்த கடை நாணய சங்கத்தின் மூலமாக. ஆக இந்த கடை நாணய சங்கம் என்பது பெண்கள் ஐக்கிய சங்கம் அவர்களுடைய ஈடுபாட்டின் மூலமாக ஒரு குடும்பத்திலோ அல்லது ஒரு கம்யூனிட்டியிலோ ஒரு சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு இயக்கமாக இருக்கின்றது. இந்த சமாதானத்தின் இயக்கமும் சமாதான பிரபு என்று சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வருகை குறித்து சிந்திக்கின்ற இந்த நாளும் இந்த முதல் ஞாயிறும் நமக்கு ஒரு நன்றாக அமைந்திருக்கின்றதாக நான் யோசிக்கின்றேன். 3 திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டோம். எரேமியாவிலிருந்து ஒரு திருமறை பகுதி 33ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயரிலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39லிருந்து 45 வரை உள்ள ஒரு பகுதி. இந்த எரேமியா தீர்க்க தரிசன நூல், தெசலோனிக்கேயருடைய கடிதம், அந்த லூக்கா நற்செய்தி நூல், இந்த 3மே ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை மையப்படுத்தி நம்மிடத்தில் வருகின்றது. குறிப்பாக கடவுளுடைய ப்ராமிஸ், God's promise that God will bring hope in life through Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரப் போகின்றார் என்கின்ற ஒரு செய்தியை தாங்கி வருகின்ற மைய பகுதிகளாக இந்த 3 பகுதிகள் இருக்கின்றது. இந்த 3 பகுதிகளிலே இந்த எரேமியா அந்த தீர்க்க தரிசனங்கள் 33ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சில ப்ராமிஸ் தரப்பட்டிருக்கின்றது. எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். 33ஆம் அதிகாரம் அந்த 10லிருந்து 16 வரை உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பூமி ரொம்ப மனுஷரும் இல்லாமல் மிருகங்களும் இல்லாமல் ஒரு வெட்டாந்தரையாக ஒரு எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே இல்லாத ஒரு சூழலாக இருப்பதாக அங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. அங்கே இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வறட்சி இருந்ததாக நாம் பார்க்கின்றோம், ஒரு பெருமை இருந்ததாக பார்க்கின்றோம். நாம் கடந்து வந்த பாதையிலே இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு அருமையானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு அருகிலே குடியிருந்தவர்கள், நமக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இந்த நேரத்தில் நம்ம விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய மாணவர் ஒருவர், 1ஆம் ஆண்டு மாணவர், அவர் ஒப்பு கொடுத்து வந்து 1 வருஷம் தான். அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார் இந்த கோவிட்ல. அவருக்கு மூச்சு திணறல் காரணமாக அவரால் இந்த மூச்சை கஷ்டப்படுத்த அந்த ஆக்சிஜன் இதை அவர் எடுத்து விட்டுட்டு இறந்துட்டார். அந்த எடுத்து விட்டு கொஞ்ச நேரத்துல டக்குன்னு எல்லாம் அடங்கி போச்சு. பெரிய கேள்விக்குறி. நாம் திருச்சபையாக இந்த மாதிரியான தருணங்களிலே நாம் எதை பற்றி யோசிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நம்பிக்கை இருக்கின்றது? எங்களுடைய முன்னாள் முதல்வர் கம்பர்மாணிக்கம் ஐயா அவர்கள், நான் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய கணவரை அட்மிட் பண்ணி அவரோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு செய்தி வருது, முன்னாள் முதல்வர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ சேப்பலில் ஒரு ப்ரேயர் வச்சு நடத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அங்கே ஒரு ப்ராப்ளம். அப்போ இங்கே இவருக்கு நினைவு தான் ஒரு ப்ரேயர் நடத்தும்போது தான் கேள்விப்படுறேன், அவர் ஹி டைட் இன் கொரோனா அண்டு நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு கூட கொடுக்கல, அப்படியே கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அவர் பெரிய பெரிய ஷாக் அண்ட் பெரிய கேள்விக்குறி வாழ்க்கையில. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், உயிர்த்தலில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், பாடிலி ரிசரக்ஷன் உடல் உயிர்த்தலும் என்று நம்புகிறோம். ஆனால் நம்முடைய உடன் இருக்கிறவர்களை கொண்டு போய் எரித்து கொண்டிருக்கிறார்களே, இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும்? கிறிஸ்தவர்களாக நிறைய கேள்விகள் வருகின்றன. திருச்சபை குறித்து நாம் ரீதிங்க் பண்ண வேண்டியது, ரிசரக்ஷனை குறித்து ரீதிங்க் பண்ண வேண்டியது, இந்த மாதிரியான கூடுகைகளை குறித்து ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான வெறுமையான வறட்சியான சூழ்நிலைகளிலே இனி எப்படி இருக்குமோ, காலம் எப்படி இருக்குமோ என்று நாம் யோசிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் என்ன சொல்லணும், கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லிட்டு அவர் அங்க சில ப்ராமிஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி மனுஷனும் மிருகமும் இல்லாத அவாந்திர வெளியில கூட இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்ம no need to lose hope. நம்பிக்கை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக கடவுள் நம்மை வாழ்க்கையை சந்திப்பதற்கான சக்தியை நமக்கு கொடுக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே அது நடந்தது. என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு நான் சொல்லுகின்ற இந்த சாட்சிகள் அவர்களுக்கு உதவி செய்கின்றது. எங்களுடைய பணியாளர்கள் ஒரு சிலர்கள் இன்ஃபெக்ட் ஆனாங்க. இன்ஃபெக்ட் ஆனவங்களை உடனே டெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெறும் 500 ருபீஸ் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அம்மா உணவகத்துலேருந்து தினம் நல்லா உணவு வந்துடும், சாப்பாடு மருந்தெல்லாம் சாப்பிட்டு ஒரு 500 ருபீஸில் அவங்க எல்லாம் நல்லா வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அந்த மூச்சு காத்துன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட். மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதி மனிதனாக நடமாட விட்டுருக்கிறார். நாம் அதுக்கப்புறம் மனுஷ உயிராக நடமாடிட்டு இருக்கோம். இது நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு.
அந்த பரிசை கடவுள் அவ்வளோ சீக்கிரம் நம்மகிட்ட இருந்து எடுத்துட மாட்டார். கடவுள் நமக்கு கொடுத்த உரிமை இது. நமக்கு மனிதர்களாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா இது நம்ம கடவுள் கொடுத்த அடிப்படை உரிமை. அப்போ அங்கங்க கடவுள் சில நல்ல செய்திகளை நமக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? கடவுள் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், நிச்சயமாக இந்த நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு தருணம் வரும் என்று சொல்லுகின்றார். 12ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். செழுமை வளமை நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். பல வேளைகளில் இந்த தருணத்தில், இந்த கிரைசிஸ் சமயத்தில் வியாபாரம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இழந்து லோடுகளிலே நடத்துகின்ற மக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்ன எப்படி போகுமோ எதிர்காலம் என்று நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே நிச்சயமாக நமக்கு ஒரு வளமை காத்திருக்கிறது என்று சொல்கின்றார். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, மலை தேசமான பட்டணங்களும் பள்ளத்தாக்கிலுள்ள பட்டணங்களும் தென் திசை பட்டணங்களும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமிலும் சுற்றுப்புறங்களும் யூதாவின் பட்டணங்களும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகைகளுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்றார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்கள் தாவீதுக்கும் நீதியின் கிளையில் விளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர்கள் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நாம் எல்லாரும் கடவுளை அறிந்து கொள்கின்ற ஒரு காலம் வரும் என்று சொல்லுங்கள். இந்த வருகையின் காலங்களிலே அந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. 4 விஷயங்களை நாம் இந்த நாட்களில் யோசிக்க வேண்டும். 1 ஃபெய்த், 2வது ஹோப், 3வது ஜாய், 4வது பீஸ். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் ஃபெய்த், நாம் இயேசு கிறிஸ்துவிலே வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது. 2வது ஹோப், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்குரிய காரியங்களை நாம் மனசு விட்டுறக்கூடாது. அதிலே நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம். இந்த 4 தான் எலிசபெத்தும் மேரியும் பகிர்ந்துக்கிறாங்க. எலிசபெத் குழந்தை உருவாகி இருக்கிறதை கேட்டு மேரி கிரீட் பண்றதுக்காக போறாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. அது இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய சிறப்பான ஒரு நாள், ஒரு திருமறை பகுதி. அங்கே எலிசபெத் மேரியை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. அப்போ சந்தோஷப்படும் பொழுது அவங்களுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று நாம் கேட்கின்றோம். என்னுடைய கடவுளின் தாயார் என்னை வந்து பார்ப்பதற்கு நான் எவ்வளவு தூரம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் எலிசபெத். எலிசபெத் ஜீசஸ் கிரைஸ்ட் வயிற்றில் இருக்கும் போதே அவர் மேசியா என்று உணர்ந்து கொள்கின்றார். ஃபெய்த், ஹோப், இவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் வரப்போகின்றது என்பதுதான் ஹோப். அவர்கள் இருவருமாக இணைந்து அவர்களுடைய ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலமாக இந்த உலகத்திற்குள்ளாக ஒரு வெளிச்சம் கிடைக்க போகின்றது. திஸ் இஸ் த ஹோப். ஜாய், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பெண்கள் கூடி வரும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். இதை இந்த கடை நாணயம் சங்கம் போன்ற ஐக்கிய சங்கங்கள் அதிலே அந்த சந்தோஷத்தை கண்டு கொண்டார்கள். அதனாலதான் அவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடிஞ்சது. நிறைய பெண்கள் இந்த கடை நாணய சங்கம் மூலமா நிறைய திருச்சபை பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க உலகம் பூரா. அது ஒரு பெரிய இயக்கமாகவே இருக்கின்றது. அந்த காசு மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா WCCல அந்த பணத்தை அவர்கள் சேமித்து வைத்து நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல அது எங்கிருந்து போகுது அந்த காசு? இந்த மாதிரி சின்ன 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 சபைகள்ல பெண்கள் உணர்ந்து கொண்டதுனால போகின்றது. அந்த சின்ன தொகையை அனுப்பும் பொழுது அவர்கள் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார்கள். குறிப்பாக நிறைய நாடுகளில் வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கின்ற பெண்களுக்கு உதவி செய்யணும். This is the joy that we bring to the people.
மக்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருவதிலே நம்முடைய பங்களிப்பை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அண்ட் பீஸ். சில வேளை நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கின்றது இன்றைய காலகட்டங்களில். என்னென்று சொன்னால், எக்கனாமிக் கிரைசிஸ் ஒரு புறம், ஹெல்த் கிரைசிஸ் இன்னொரு புறம், சைக்கலாஜிக்கல் கிரைசிஸ் இன்னொரு புறம், ஸ்ட்ரெஸ் இன்னொரு புறம், இப்படி நமக்குள்ளாக நிறைய கிரைசிஸ் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிலே இவைகள் மாறும் என்று நாம் நம்புகிறோம். அதைத்தான் இன்றைக்கு இந்த லூக்கா நற்செய்தி நூல் நமக்கு சொல்லுகின்றது. அந்த லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், எலிசபெத் மரியாளுடைய வாழ்க்கை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் என்று உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேசியா தன்மையை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு எலிசபெத்தை, இன்னொரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலும் பிள்ளை துள்ளிற்று. 2 பேருக்கும் இடையில ஒரு ஹாப்பினஸ். we no need to lose hope. நான் கடந்து வந்த பாதையை நான் நினைக்கும் போது லுக்ஸ் லைக் வெரி லிட்ரலி நான் வந்து ஐ லாஸ்ட் மை எவ்ரிதிங் அப்படின்னு நினைச்சேன். பட் தென் காட் இஸ் தேர். நோ நீட் டு லூஸ் ஹோப். மற்றவர்கள் இருக்கிறார்கள், இந்த குடும்பங்களிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். சேதுபதி இறந்து போன அந்த மாணவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிவிட்டார். ஆனால் அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க, அவரும் இறந்துட்டாங்க. ஸோ we are planning to gather more money and return that fees to the family. அந்த 2 பிள்ளைகளுக்கு அந்த தொகையை அவர்கள் படிப்பு செலவுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். So we bring peace and hope and joy to the family. தகப்பன் தாய் இல்லாமல் இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு நம்பிக்கையை நாம் கொடுக்க முடியும்? This is how we should reverse the model. ஒருவேளை ஃபீஸ் கலெக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு, சமாதானம், சந்தோஷம் வேண்டும் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இவரு விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். மேரி believed in God. உனக்கு கடவுளுடைய குழந்தை பிறக்க போகுது என்று சொல்லும் பொழுது, கடவுள் உன்னுடைய குழந்தை மூலமாக God is going to reveal God's self to the world. கடவுள் தன்னை இயேசு கிறிஸ்துவிலே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறார் என்பதை சொன்ன உடனே மேரி அதை நம்பினார்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. So faith, hope, joy and peace, இதெல்லாம் ஒரு பண்டிலாக தான் நம்ம லவ்னு பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் மீன்ஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க. லவ் ஆஃப் காட் டு திஸ் வேர்ல்ட். கடவுள் இந்த உலகத்தை நேசிக்கிறார் என்று. அஃப்கோர்ஸ் சில வேளை சிலவங்களை நம்ம இலக்க கொடுத்திருக்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கின்றது. அந்த குடும்பங்களுக்கு இந்த நேரத்திலே நாம் இதை கொண்டு வர வேண்டும். அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். அதுதான் இந்த வருகையின் காலங்களுடைய ஒரு ஒரு சேலஞ்ச், சவால் என்று நான் சொல்வேன். How can we bring peace and joy to these families? Because we are the witness of this community. நாம் இந்த கம்யூனிட்டிலே நாம் அப்போ 1 தெசலோனிக்கேயர்ல அந்த ஆதி திருச்சபையில இதை பத்தி எல்லாம் கேள்வி. அப்பவுமே இந்த பிரச்சனை இருந்தது. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து வந்துருவாரு, 2ஆம் வருகை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்துல இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. அந்த நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டது? 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள்
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. சம்டைம்ஸ் we lose heart. நம்ம ரொம்ப போராட்டமான வாழ்க்கையா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே, இந்த வருகையின் நாட்களிலே நாம் நிறைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். வாழ்க்கையிலே நல் எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வோம். பாசிட்டிவ் திங்கிங். we can fight life, we can come back to life என்கின்றதை நாம் உருவாக்குவோம், உதவி செய்வோம். இந்த நம்பிக்கை, இந்த சந்தோஷம், சமாதானம் இவைகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் வருகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த வருகையின் முதல் ஞாயிறிலே நாங்கள் திருச்சபை குடும்பமாக அமர்ந்து உண்மையிலே நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்ப கால திருச்சபையிலே பலவிதமான குழப்பங்களும் பதஷ்டங்களும் இருந்த சூழ்நிலையும் கூட அநேகம் அன்பர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக நீர் அவர்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தினது போல இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தியர்களும் ஆண்டவரே. நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் இவைகளை நாங்கள் மக்களுக்கு கொண்டு வர இந்த நாட்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க நேர்களை செய்தோம் ஆண்டவரே. பெண்களை ஐக்கிய சங்கம் மூலமாக நடக்கின்ற அநேக காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டிலேயும் கூட ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பிரச்சனையில இருக்கின்ற மக்களுக்கு உதவியாக இருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்திருக்கோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து உண்மையிலே நம்பிக்கை வைத்தவர்களாக சாட்சியாக இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து வர உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து வேண்டி இந்த நேரத்தில் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து மாற்றமே பெறுவாங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூ. நாம் அமர்ந்து கொண்டமாக ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். அந்த பாடலுடைய முதல் சரணம் பாடும்பொழுது அம்மாமார்கள் மாத்திரம் எழுந்து முன் வந்து முதலாவது கடை நாணயம், அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்க சிறப்பு கவர் காணிக்கு தனிநபர் இடைவெளி விட்டு இந்த பாக்ஸில் போடுமாறு அவர்களை கேட்கிறோம். நம்ம எல்லாரும் அமர்ந்திருப்போம். அம்மாமார்கள் மாத்திரம் இந்த சிறப்பு பாடல் அதில் முதல் சரணம் பாடுகின்ற பொழுது தயவுசெய்து முன் வந்து கடை நாணயம், அடுத்தபடியாக பெண்களுக்கு செய்யும் அம்மா மற்றும் மாத்திரம் படைக்க அன்போடு கேட்கிறோம். கடை நாணய அர்ப்பணிப்பின் அடையாளமாகவே காலங்கள்
அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. ஆலயத்தின் வாசல் வந்தார் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டார் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தார் அழுகை வருகுதே. ஆன மட்டும் அழுது விட்டார் அமைதி பெருகுதே. கண்ணீரை போல காணிக்கை இல்லை. நம் கண்ணீரை போல காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் பத்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யாத்தம் தானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாம மகிமை கண்டு உற்சாகமாய் நம்முடைய முதலாம் இரண்டாம் கை காணிக்கை உதாரணமான காணிக்கை எழுந்து நின்று படைக்குமாறு அன்போடு நான் கேட்போம். நாடி
நின்றபடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்துடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை, வருகையினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்திருக்கிறோம், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாருக்குமே கிடைக்கக்கூடாத கிருபை சுவாமி, ஆலயத்திற்கு வந்து நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய அனாதி கிருபையை பாவக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ளே வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறீங்க, அதற்கு நன்றியின் அடையாளமாகவே நாங்கள் ஆலயத்திற்குள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, காணிக்கை மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் படைத்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உடைய அனாதி கிருபை சுவாமி. நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க சுவாமி. அதற்கு அடையாளம் இந்த ஓய்வு நாளாகி இந்த பரிசுத்தமான வழிபாட்டிலே எங்களுடைய இருப்பு, எங்களுடைய துதி, எங்களுடைய மகிமைகளை எல்லாம் செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய திருப்பெயர் ஆண்டவரே உயர்த்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இறையருள் பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு அம்மாமா, ஐயாமா, குட்டி தம்பி தங்கைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரங்கள் கொடுக்கிற சுவாமி. இன்றைக்கு இந்த சர்வீஸுக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஒரு மனநிறைவோடு கூட நீங்க அனுப்புங்க சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட கர்த்தருடைய வசனத்தின்படி சுவாமி, விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளவும், நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளவும், மிகுந்த மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு இந்த இறை வருகையின் காலங்களில நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் பிரதிபலிக்க தூய ஆவியானவரே, சவால்கள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 4 காரியங்களை பிரதிபலிக்கின்ற இறை மக்களாக எங்களை உருவாக்குங்க, எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, வழிபாட்டில் பங்கு பெற முடியாமல் இருக்கக்கூடிய 65 வயதிற்கு மேற்பட்ட அம்மாமார், ஐயாமார், சர்வீஸ்ல நீங்க பங்கு பெற முடியலன்னு சொல்லி வீட்டிலே ஆன்லைன் சர்வீஸ் மூலமாய் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, சரீர சுகபல ஜீவனை கொடுங்க. நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக உங்களுக்கு தோத்துறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வேலை நிமித்தம் ஆண்டவரே, படிப்பு நிமித்தம் தூர இடத்துல, வெளிமாநிலங்களில, வெளிநாடுகளில எங்களுடைய திருச்சபை மக்களின் குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே, பெற்றோர்களை விட்டு தனிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காய் வேண்டுதல் செய்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை ஆவியானவரே நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பராமரிப்பை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கடை நாணய வழிபாட்டை நடத்த பெண்கள் ஐக்கிய சங்க அம்மாமார்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். மிகுந்த ஒப்படைப்போடு அவங்க நடத்தின அந்த வழிபாட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதம் நவம்பர் மாதத்தோட நிறைவு ஞாயிற்றுக்கிழமையில இந்த கடை நாணயத்தை நினைவு கூறவும், ஏழை எளிய மக்களை நினைவு கூறவும், மறுவாழ்வுக்காய் காத்திருக்கக்கூடிய தேவனுடைய மக்களுக்கு, குறிப்பாக என்னுடைய திருமண்டலத்தின் மூலம், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலம் நாங்கள் படைக்கின்ற இந்த காணிக்கை அப்படிப்பட்ட மக்களுக்கு நேர்த்தியாய் நிறைவேற நாங்கள் படைத்திருக்கிறோம் சுவாமி. எல்லாம் ஆண்டவரே, இந்த தோத்திர கவர் காணிக்கை, இந்த கடை நாணய காணிக்கை, குறிப்பாக உடைய பை காணிக்கைகள், தோத்திர காணிக்கைகள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொண்டு நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. எங்களை இந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு விசேஷமாய் இந்த நாளின் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடைய கல்லூரியின் முதல்வர் அருமை அக்கா ரெவரண்ட் டாக்டர் மார்கரெட் கலைச்செல்வி அக்காவுக்காக, லார்பின் அண்ணனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவங்க சொன்ன சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டாங்க சுவாமி. இவை பொழுதும் கைவிடப்பட்டாலும் உங்களுடைய உருக்கமான இரக்கம் எங்களை தாங்கினது என்று சொல்லி, அம்மா கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னதாய் கடவுள் கொடுத்த அவருக்கு எல்லாம் சுகத்திற்காக உமக்கு நன்றி, இருவருக்கும் கொடுத்த ஆற்றலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் நிமித்தமாக இந்த சமூகம், இந்த கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களிலும் அவர்கள் பெற்ற கடின பாடுகளை மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய வழிநடத்துதல் அவர்களை பாதுகாத்தமைக்காக நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து இருவருக்கு வேண்டிய ஆற்றலை கொடுங்க, பலனை கொடுங்க. இந்த கல்லூரி தமிழ்நாடு இறையியல் கல்லூரி இதை போன்ற குருவானவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைமையா அக்கா மூலமாக அனைத்து பேராசிரியரோடு இணைந்து வரக்கூடிய நாட்களில இன்னும் அதிகமாக இந்த இறையியல் கல்லூரியை உயர்த்தி வைக்க போகிற கல்விக்காக நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்துக் கொள்கிற அனைத்து தரிசனமான இந்த இறையியல் கல்வியினுடைய பயணத்துல வரக்கூடிய புத்தாண்டிலும் நிறைவை கடவுள் கட்டிட போகிற கிருபிக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்க. இந்த கொரோனா தொற்று வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் ஒருவர் தான் பாதுகாப்பு சுவாமி.
நீர் ஒருவர் தான் எங்களை தேற்ற முடியும். நீர் ஒருவர் தான் இந்த கடினமான சூழ்நிலையில உங்களுடைய திருவார்த்தையின் மூலம் எங்களை தேற்ற முடியும் சுவாமி. பாதுகாப்பை கொடுங்க, பராமரிப்பை கொடுங்க. உங்களுடைய வசனம் ஒன்றுதான் எங்களை தேர்தல் சுவாமி. இந்த வருகை நாட்களில நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேச ரட்சகரின் மூலமே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே. தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் தூயாவியின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் சிறப்பாக இந்த திருச்சபையின் மக்கள் வீடுகளிலே இருந்து இந்த நேரத்திலே இருக்கின்ற ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நிலைகளிலும் தங்கியிருக்கின்ற அனைத்து மக்களோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. நிறுவனமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.